ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் திவ்யா தம்பதியருக்கு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது. அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த குழந்தையுடன் திவ்யா மருத்துவமனையில் தங்கியிருந்த நிலையில் அவரது மாமியார் தங்கம்மா குழந்தையை கவனித்து வந்தார். கடந்த சில தினங்களாக மருத்துவமனையில் சுற்றித் திரிந்த மர்ம பெண் ஒருவர் தங்கம்மாவுடன் அருகில் படுத்திருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் அந்த பெண் தங்கம்மாவின் பேரனை துணியில் சுற்றி கடத்த முயன்று தப்பி ஓடினார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த தங்கம்மா உடனடியாக கூச்சலிட்டார். அவரது கூச்சலை அடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனையின் துப்புரவு பணியாளர்கள் ஒன்று சேர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை மடக்கி பிடித்தனர். குழந்தையை பத்திரமாக மீட்டு தங்கம்மாவிடம் ஒப்படைத்தனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த பெண்ணுக்கு தர்ம அடி கொடுத்து கள்ளக்குறிச்சி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் குழந்தையை கடத்த முயன்றவர் சின்னசேலம் அருகே உள்ள பாண்டியன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி என்பவர் என தெரிய வந்தது. திருமணமாகி 5 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக லக்ஷ்மி காவல்துறையினரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் சம்பவ இடத்தில் உடனடியாக விசாரணை நடத்தாமல் லக்ஷ்மியை நேரடியாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாது என எண்ணிய பொதுமக்கள் ஆகஸ்ட் 9 காலை 6 மணியளவில் கள்ளக்குறிச்சி கச்சிராபாளையம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், நோயாளிகளுடன் வரும் உறவினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் புறக்காவல் நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். இதையடுத்து காவல் ஆய்வாளர் ராபின்சன் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி குழந்தை கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணுக்கு சட்டப்படி தண்டனை பெற்று தரப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு பழைய கட்டடத்தில் இயங்கி வருவதால் சுகாதாரமற்ற கழிவறைகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் ஏற்கனவே புகார் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் மருத்துவமனைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன. காவல்துறையினர் தற்போது லக்ஷ்மியின் பின்னணி மற்றும் இச்சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து ஆழமாக விசாரித்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.